நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இன்னைக்கு நான் பேசுறது வந்துங்க மூச்சு பயிற்சியின் 3ஆம் நிலை. இதுல நாக்கை இப்படி மேலே வச்சுட்டு கையை மாறி மாறி வச்சுட்டேன். வீடியோ இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த தோப்புக்கரணம் போட்ட வீடியோவை இதோட அட்டாச் பண்றேங்க. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 150 சப்ஸ்கிரைப் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ நன்றி. 31,000 வியூஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா 31,000 வியூஸ்னா 31,000 பேர் புதுசாக பார்க்கல. ஆல்ரெடி பார்த்தவங்க தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 1000 நம்பர்ஸ் இருப்பாங்கன்னு வைங்களேன். ப்ளீஸ் அந்த 1000 நம்பர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு 6-7 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹாப்பி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த தோப்புக்கரண மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு மெமரி பவர் கிடைக்கும். ஒரு முறை அந்த கிளாஸ் நடத்தும் போது அதை கவனிச்சிட்டாலே போதும், அது நல்லா மெமரி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே போட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மா நமஸ்தே. நாம் இப்போது சூப்பர் பிரெயின் ஆசனா எனப்படும் சிறந்த மூளை செயல்பாட்டிற்கான யோக பயிற்சியை செய்வோம். கிழக்கு முகமாக நிற்கவும், தோள்பட்டை அகலத்துக்கு உங்கள் கால்களை விரித்து வைத்து நின்று கொள்ளவும். இடது கையை உயர்த்தி வலது காது மடலை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களால் பிடித்துக் கொள்ளவும். தங்கள் கட்டை விரல் காது மடலின் முன்பக்கம், அதாவது வெளிப்புறம் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். வலது கையை உயர்த்தி இடது காது மடலை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களால் பிடித்துக் கொள்ளவும். கட்டை விரல் வெளிப்புறம், அதாவது காது மடலின் முன்புறம் இருக்கட்டும். வலது கை இடது கைக்கு மேற்புறமாக இருக்க வேண்டும். நாக்கை மேலிடத்தோடு இணைத்தபடி 14 முறை தொப்புக்கரணம் போடவும். முதுகுத்தண்டு நிமிர்ந்த நிலையில் மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்களை மடக்கி குந்திய நிலையில் அமரவும். அமரும் போது முன்பாதம் கீழே நன்றாக தரையில் பதிந்தபடியும் குதிகால் தரையில் படாமல் தூக்கியவாறும் இருக்க வேண்டும். சற்று நிறுத்தவும். இப்போது மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு தொப்புக்கரணம் போடுவது போல குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தவும். மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு குந்திய நிலையில் அமரவும். சற்று நிறுத்தி மூச்சை வெளியேற்றியவாறு எழுந்து நிற்கவும். சற்று நிறுத்தவும். இத்துடன் 14 முறை முடிவுற்றது. தாங்கள் இளைப்பாறலாம்.